மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பெரியசாமி மேல்முறையீடு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீடு ஒதுக்கீட்டு முறைகேட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி மேல்முறையீடு செய்திருக்கிறார். வழக்கிலிருந்து ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விவரங்கள் என்ன? வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞருடைய உதவியாளருக்கு அரசின் வீடு ஒன்றை முறைகேடாக ஒதுக்கினார் என்பதுதான் புகார். இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை MP MLAக்கள் வழக்கு விசாரணையை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்த வழக்கிலிருந்து ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் ஐ பெரியசாமி தொடர்பான வழக்கினை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் சில மாதங்களுக்கு முன்பாக. இந்த உத்தரவிற்கு எதிராகத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி சார்பில் மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முடிந்து போன ஒரு வழக்கை 10 ஆண்டுகளுக்கு மேலான பழைய ஒரு வழக்கை மீண்டும் தேவையில்லாமல் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதுவும் தனது வரம்பை மீறி தானாக முன்வந்து வழக்கின் விசாரணையாக இதில் எடுத்திருக்கிறார்கள். புகார்தாரரோ அல்லது வேறு யாரும் மேல்முறையீடு செய்யாத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததில் உள்நோக்கம் இருக்கிறது மற்றும் தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கலையும் இது ஏற்படுத்துகிறது என்ற ஒரு விவரத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இதே மாதிரி இந்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மற்ற வழக்குகள் என்னென்ன வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களையும், இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் இவரை விடுவித்ததற்கான காரணங்கள் என்ன சொல்லியிருக்கிறது போன்ற விவரங்களையும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டி மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, அதே மாதிரி நேற்று தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் பொன்முடி நிவாரணம் பெற்று வரும் நிலையில் அதே பாணியை தற்பொழுது ஐ பெரியசாமி அவர்களும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.